விசுவாசிகளுக்கு சொல்றேன், வாட்ஸ்அப்ல வர, பேஸ்புக்ல வர எல்லாமே உண்மை கிடையாது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. ஊழியக்காரங்களை பத்தி, ஊழியத்தை பத்தி ஏதாவது ஒரு கேடான செய்தி வந்த உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் கீழே போனே வைக்கிறது. அப்படி இவங்க யாரா கேட்பாங்க போன் பண்ணி, எதை பத்தி? நான் பார்க்கல, மேல பேர் போட்டாங்க, உனக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் பொய்யை சொல்லவில்லை, ஆனால் பொய்யை பரப்புகிறீர்கள். ஒருவேளை நீங்க சொன்னது உண்மை இல்லைன்னா அந்த பொய்க்கு நீங்களும் உடந்தைன்னு அர்த்தம். எதை ஒண்ணு பரப்புறதுக்கு முன்னாடியே யோசிங்க, கரெக்டா, உண்மைதானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா? அப்படியே பொய்ய பரப்புறது. எந்த ஊழியக்காரனை பத்தி எது போட்டாலும், ஊழியர்களை பத்தி போட்டாலும் அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்க. இருந்தா அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் இன்னைக்கு விழுந்தவன், நாளைக்கு நீங்க விழ மாட்டீங்கன்றது நிச்சயம் இல்ல. இன்னைக்கு அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல அதை பரப்புறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்புறம் நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீ பண்ண வேலை தான் உனக்கு வேலை. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் செல்வது. அல்லேலூயா.